அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாளும் தயை கண்டேனையா, அந்நாள் என்னை வெறுத்தேனையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலே வேனையா. பரலோகத்தின் அருமை பொருளே, நரலோகரிலன் வேனையா. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. ஆழம் அறிவேனோ, அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிருறவே ஆனந்தம் ஆனந்தமே. உம்முடைய நல்ல அன்புக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளை தியானிப்பதற்கு ரோமர்கள் நிறுவம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அருமையானவர்களே, தேவனுடைய அன்பு, இது பைபிள் மிக தெளிவாக கடவுளுடைய அன்பை பற்றி நமக்கு போதிக்கிறது. சொல்லப்போனால் இந்த பரிசுத்த வேதாகமம் கடவுளுடைய அன்பை மனிதனுக்கு ரொம்ப தெளிவாக விளக்கி காட்டுகிற ஒரு சத்திய வேதம். இந்த வேத புஸ்தகத்தில் அன்பு தான் ரொம்ப ஓங்கி நிற்கிறது. யாருக்கு தேவன் அன்பு பாராட்டுகிறார்? நம்ம பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால அந்த தேவன் நம்ம மேலே வச்ச அன்பை விளங்க பண்ணினாராம். ஒரு நல்லவங்களுக்காக சிலர் மரிக்கலாம். பைபிள் சொல்லுகிற 7வது வசனம், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணியலாம். நல்லவங்களுக்காக சிலர் மரிப்பாங்க, ஆனால் ஒரு பாவிக்காக யார் மரிக்க முடியும்? அங்கே தான் கடவுளுடைய அன்பை நம்ம பார்க்கலாம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, தேவன் நம்ம மேலே வச்ச அந்த அன்பை யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த அன்பை குறித்து இப்படி சொல்லுகிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த கடவுளுடைய அன்பு எப்படி வெளிப்பட்டதுன்னா, யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவங்க கெட்டு போகாமல் நித்திய வாழ்வை அடைவதற்காக இயேசுவை பலியாக கொடுப்பதற்கு இந்த உலகத்தில் தேவன் தந்திருந்ததுனால அவர் தம்முடைய அன்பை விளங்க பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கடவுளுடைய அன்பு எப்படி வருகிறது தெரியுமா? நம்ம எல்லாரும் கெட்டு போகக்கூடாது.
மனுஷன் எதனால் கெட்டு போகிறான்? பாவியாக இருக்கிறதுனால. அதான் நம்ம படித்தோம், நம்ம பாவியாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். பாவம்தான் ஒரு மனிதனை அழிவுக்குள்ளே கொண்டு போகிறது, கேட்டுக்குள்ளே கொண்டு போகிறது, அவனை அழித்து போடுகிறது. ஆனால் அந்த பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலை தான் கடவுள் நம்ம மேலே வச்ச அன்புக்கான அடையாளம். அந்த பாவத்திலிருந்து உண்டாகிற விடுதலைக்காக இயேசு செய்த தியாகம் என்னவென்றால், அவருடைய ஜீவனையே, உயிரையே நமக்காக கொடுத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இந்த கடவுளுடைய அன்பை நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? இந்த கடவுளுடைய அன்பு எவ்வளோ பெரிது என்பதை நீங்கள் என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? எத்தனை முறை நம்ம பாவம் செஞ்சு கடவுளை விட்டு தூரமாக போனோம். ஆனாலும் தேவன் நம்மளை தள்ளி விடலையே. மறுபடியும் நம்மளை தேடி வந்து நம்முடைய பாவத்தை மன்னிச்சு, நம்ம எப்போல்லாம் மனம் திரும்புகிறோமோ அப்போமெல்லாம் அவர் நம்ம மேலே இரக்கம் வச்சு நம்மளை அழிக்காமல் இந்த பூமியில் நம்மளை பாதுகாக்கிறார் அல்லவா? அப்போ அந்த கடவுளுடைய அன்பு இந்த உலகத்தில் யாரும் காண்பிக்க முடியாத ஒரு அன்பை அவர் நம்ம மேலே காண்பித்து தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன? நாம் அவரை விசுவாசித்து, அவரை நம்முடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவரை பின்பற்ற நம்ம தீர்மானிக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மன்னிப்பை தந்து, ஒரு ரட்சிப்பை தந்து, இன்னும் அவருடைய அன்பை நாம் உள்ளத்தில் ஊற்றுவாரோம். 5:5 சொல்லுகிறது ரோமரில், மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்தாவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியின் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுது. அப்போ கடவுள் அந்த அன்பை நம்ம மேலேயும் நமக்குள்ளேயும் அவர் ஊற்றுகிறார். இன்றைக்கி உங்களை நேசிக்கிறார் இயேசு. யாருமே என்ன நேசிக்கலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா? குடிக்கிறீங்க, பாவத்தில் இருக்கிறீங்க, பல விதமான அசுத்தமான வழி நடக்கிறதுனால உங்களை எல்லாரும் வெறுத்து தள்ளிட்டாங்களா? கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். தேவன் உங்கள் மேல் பிரியமாகவும் அன்பாகவும் இருக்கிறார். இன்றைக்கி அவர் அண்டைக்கு வந்து ஒரு அன்பினால் விடுவிக்கப்பட உங்களை ஒப்புக் கொடுங்க. உங்களுக்கு ஜெபிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய அன்பினால் உங்கள் பிள்ளைகளை ஆதரிக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை தர வேண்டும், மீட்பை கட்டளையிட வேண்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.